இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாதாரண டிரைவரால எப்படி இவ்வளவு பணத்தை புரட்ட முடியும்? இவ்வளவு சொத்து வச்சிருக்கிற நம்மளாலேயே 5 கோடியை புரட்ட முடியல. இவனால மட்டும் எப்படி புரட்ட முடியும்? கேளுக்கா. சந்திரா, மாப்பிள்ள கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி கொண்டு வந்து நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்காரு. அத பாராட்ட மனசுலனாலும் இப்படியா கேள்வி கேட்கறது? மாமா, என் கேள்வியில இருக்கிற நியாயத்தை நீங்க எல்லாரும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு சாதாரண டிரைவரால எப்படி 5 கோடி ரூபாய் புரட்ட முடியும்? அப்ப இவன் பணக்காரனா தானே இருக்கணும். இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் இவன் கிட்ட கேளுங்க. மாப்பிள்ள, இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் உங்க மேல நம்பிக்கை இல்லாம கேட்கல. இதோ உங்க மேல நம்பிக்கை இல்லாம கத்திக்கிட்டு இருக்காளே, அவ வாய அடைக்கதான் கேக்குறேன். சொல்லுங்க மாப்பிள்ள. என் அம்மா என் பேர்ல வாங்கின நிலத்தை வித்துதான் இந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணேன். ஹலோ சார். சொல்லுங்க சார். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணம் வாங்கிட்டு போனீங்க, அதுக்குள்ள ஃபோன் பண்ணிருக்கீங்க. சார், இந்த பணத்தை நீங்க எனக்கு எதுக்காக கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லணும். நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். ஏன் இப்படி திடீர்னு கேக்குறீங்க? இல்ல சார், இந்த பணம் எப்படி வந்துச்சு நீங்க சில பேருக்கு டவுட் இருக்கு, அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். உங்க அம்மா உங்க பேர்ல வாங்கியிருக்கிற இடத்த எனக்கு விற்கிறதா சொல்லி டாக்குமெண்ட் கொடுத்து 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு போனீங்க. தீபாவளி முடிஞ்சதும் அந்த இடத்த என் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்றதா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். ஓகே சார். ஏய், இப்போ உன் சந்தேகம் தீந்துருச்சா? எப்ப பாரு மாப்பிள்ள மேல சந்தேகப்படுறதே உனக்கு வேலையா போயிடுச்சு. மாப்பிள்ள ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு, அத நினைச்சு சந்தோஷப்படு. என்ன மாப்பிள்ள இது? வெறும் 5 கோடிக்காக உங்க அம்மா ஆசையா உங்க பேர்ல எழுதி வச்ச நிலத்தை இப்படி வித்துட்டீங்களே. அத்தை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு அந்த பேங்க் மேனேஜரை லாக் பண்ணிட்டானுங்க மாமா. பணத்தால் அவங்க மான மரியாதை போயிடக்கூடாது, அதான் அந்த இடத்த விற்க முடிவு பண்ணேன். இடம் போனா வாங்கிடலாம். மாப்பிள்ள, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. நீங்க இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தது நாங்க செஞ்ச பாக்கியம். நல்லபடியா ஐயா காப்பாத்து. அம்மா கண்ணை திறந்து பாருமா. என்னாச்சுமா? இங்க பாருமா. இங்க பாரு. இங்க பாருமா. கொஞ்சம் பாருமா. கண்ணை திறந்து பாருமா. என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு? யார் அது? எழுந்துருமா. தம்பி சொல்லுங்கம்மா. இங்க ஒரே கூட்டமா இருக்கு. யாரோ ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குமா, யாருன்னு தெரியலம்மா. யாருன்னு தெரியலையா? போய் பாப்போம். யார் என்னன்னு தெரியல. யாரு என்னாச்சுன்னு தெரியலையே. யாருமா அது? நானும் அப்பல இருந்து எழுப்புறமா, யாரும் தெரியலமா. மயக்கமா கிடக்குறாங்க. இந்த தண்ணி தெளிச்சு விடு. லேசா தெளி. சரிங்கம்மா. இந்தா கொடுங்க. லேசா தெளி. யாருமா நீ? நீ எப்படி இங்க வந்த? நான் ஒரு அனாதைங்க. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. அதான் பசியில மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். பக்கத்து ஊர்ல இருந்து தான் வரேன். முதல்ல தண்ணிய குடி. நீ தண்ணிய குடிமா. போங்க, நீங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடுங்க. போங்க. அம்மாடி, நான் கொஞ்சம் பணம் தரேன். நீ எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போய் சேரு.
இல்லங்கம்மா, எனக்கு இந்த ஊர்ல வேற யாருமே இல்ல. நான் தான் ஒரு அனாதைன்னு சொன்னனே. அப்ப இங்க இருந்து என்ன பண்ணுவ? அம்மா, உங்களை பார்த்தா வசதியானவங்க மாதிரி தெரியுது. ஆ? எனக்கு உங்க வீட்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. நான் அதை செஞ்சுக்கிட்டு உங்க வீட்டோட இருந்துக்கிறேன். ஆ, நல்லா பேசுற. சரி, உனக்கு என்ன வேலை தெரியும் சொல்லு. எல்லா வேலையும் தெரியுமா? வீட்டு வேலை செய்வேன், சமைப்பேன், வண்டி ஓட்டுவேன். நிறைய வேலை தெரிஞ்சிருக்கேன் உனக்கு. எங்க வீட்ல நானு, என் பேத்தி, அவ புருஷன் 3 பேர் தான் இருக்கிறோம். வீட்ல வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் வீட்ல வந்து தங்கிக்கோ, சாப்பிட்டுக்கோ. நான் சொல்ற வேலையை மட்டும் செய். ஆ? ரொம்ப சந்தோஷமா. இந்த அனாதைக்கு வேலையும் கொடுத்து தங்கறதுக்கு இடமும் கொடுத்துருக்கீங்க. நான் இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஆ, ஆ. சரி, வா வீட்டுக்கு போலாம். சரிங்கம்மா. வா. ம். வா. ம். ம். வா வா. மா துர்கா, எம்மாடி துர்கா, அம்மாடி இப்படி வாடா கண்ணு, கீழே வா. சரிங்க பாட்டி. நீ நல்லா சமைப்பேன்னு சொன்னல்ல? ஆமாமா, சைவம் அசைவம் எல்லாமே நல்லா சமைப்பேன். ஆ. வாடா என்ன கண்ணு. பாட்டி? ஆ, இது என் பேத்தி துர்கா. இவரு இவளோட புருஷன். வணக்கம் சார். வணக்கங்க. யாரு பாட்டி இவங்க? அம்மாடி, நான் வெள்ளிக்கிழமைன்னு பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேனா, அங்க சாமி கும்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா ஒரே கூட்டமா இருந்தது. என்னடா கூட்டமா இருக்குன்னு போய் பார்த்தா, பாவம் இந்த பொண்ணு மயக்கடிச்சு விழுந்து கிடந்தது. வெளியூரான், சாப்பிட்டு 4 நாள் ஆச்சான். பாவமா இருந்தது. இந்த அம்மா காசு தரேன், எங்கேயா சாப்பிட்டுட்டு ஊர் போய் சேருன்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிச்சு. பார்க்கறதுக்கு பாவமா இருந்தது. யாரும் இல்லைன்னு வேற சொல்லுச்சு. நம்ம வீட்டில் தான் நிறைய பேர் வேலை செய்கிறாங்களே, அவங்களோட இருந்துட்டு போட்டுமே, அதான் கூட்டிட்டு வந்தேன். நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னல, இந்த பாரு, அங்கதான் சமையல் கட்டு. அங்க போனேன்னா சாப்பாடு வச்சிருக்கேன், கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். வயிறார சாப்பிட்டுட்டு வா. ஆ? சரிங்கம்மா. போ. பரமேஸ்வரி, நான் இங்க வந்ததே வேவு பார்க்கதான். இந்த வீட்டுக்கு கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியோட மருமகன் வருவான்னு நினைக்கிறேன். இங்க இருந்தே அவன் கார்த்திகா இல்ல ராஜாவான்னு கண்டுபிடிக்கிறேன்.